சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் வந்து அயில மீன் தான் எடுத்திருக்கேன். அயில மீனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு இதில் கோடு போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஊறி வரும். இதில் 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு இவ்வளவும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இனிமேல் இந்த மீனில் போட்டு நல்லா விரவி வைக்க வேண்டியதான். 2 சைடும் உள்ளே எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா விரவி வச்சுக்கலாம். இனி எல்லா மீன்லையும் இதே போல் விரவி வச்சுட்டு நான் 1 மணி நேரம் இதை ஊற விட்டுக்கிட்டேன். இதை விரவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு 1 மணி நேரம் கழித்து தான் பொரித்தேன். இது நம்ம நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா பொரிக்கும்போது டேஸ்ட்டு இன்னுமே செம்ம சூப்பராக இருக்கும். இனி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மீனை எண்ணெய் காஞ்ச அப்புறமா போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதான். நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இது கூட ஏதாவது ஆட் பண்ணணும்னா அதையும் சொல்லுங்கள். அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.